ஸோ இந்த ஐசிடி சில்வர் புல்லட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா கண்டென்ட் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்குது, தமிழ் வீடியோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு கிரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு பிகினர் ட்ரேடிங் ஜேர்னிக்கு வரவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு நாளைக்கு ஈஸியாக ஒரு ட்ரேடோ இல்லை 2 ட்ரேடோ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை நினச்சி நான் வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். ஸோ அடுத்தடுத்து நான் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி, நான் டெய்லி லைவ் வரலான்னு இருக்கேன். நான் டெய்லிக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன். அந்த ட்ரேடை எப்படி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அது வந்து லைவாக நீங்கள் பார்க்குறதுக்காண்டியும் நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா கான்செப்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ பிப்னா என்ன, அப்புறம் வந்து லாட் சைஸ்னா என்ன, ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரேடிங்கோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஐசிடி சில்வர் புல்லட். இது வந்து நியூயார்க் டைம் ஜோனில் மட்டும் நம்ம சார்ட்டை வச்சுட்டு நம்ம அதில் பார்ப்போம். ஸோ 3 செஷனாக இதை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இந்த சில்வர் புல்லட் வந்து என்ட்ரி வந்து 3 செஷனில் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 AM to 4 AM இது வந்து லண்டனுடைய செஷன். அடுத்து 10 AM to 11 AM இது வந்து நியூயார்க் செஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 PM to 3 PM இது நியூயார்க் பிஎம் செஷன். ஸோ இந்த 3 விண்டோவில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம் படி லண்டன் செஷனில் 3 AM to 4 AM தான் நான் எடுக்கிறேன். இதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேம். இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம். நம்ம 5 minute டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கிறத பற்றி நான் சார்ட்டில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூரோ ஜேபிஒய் கரன்சி பேரை நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து 2 கரன்சி பேரில் நம்ம வந்து இந்த செஷனில் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஜிபிபி ஜேபிஒய் அதுக்கப்புறம் யூரோ ஜேபிஒய் இது 2த்துலேயும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது செப்பரேட்டாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் செட்டிங்ஸோடு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கில் ஜோன்ஸ். இது ஏசியாவோட கில் ஜோன்ஸ். ஸோ இதோட ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஹையவும் லோவையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ லண்டனுடைய செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இதில் நம்ம 3 AM தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ அந்த 3 AM வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் 3 AM வருது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் ஆகிற எஃப்இஜி, ஃபஸ்ட் ப்ரெசென்டட் எஃப்இஜி இருக்கா? இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எஃப்இஜியை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பியரிஷ் எஃப்இஜி. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து டவுனில் தான் போகுது. ஸோ இதுதான் சில்வர் புல்லட்டோடைய கான்செப்ட். இப்போ இதே எஃப்இஜி வந்து புல்லிஷ் எஃப்இஜி. ஸோ எஃப்இஜினா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஃப்இஜினா என்ன, எஃப்இஜினா என்ன. நான் பேசிக்கலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எஃப்இஜி. அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பியரிஷ் எஃப்இஜி. புல்லிஷ் எஃப்இஜினா மார்க்கெட் வந்து மேலே போகும், பியரிஷ் எஃப்இஜினா மார்க்கெட் வந்து கீழே போகும். இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே மூவ் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ரன் பண்ணுவோம். கீழே போகுது. இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் ட்ரேடை நம்ம எடுப்போம். ஸோ சிம்பிளாக நம்ம இந்த ஒரு லிக்விடிட்டி பாயிண்டில் நம்ம வச்சுப்போம். 1:1 இப்போதைக்கு 1:1 ஒரு ட்ரேட் நம்ம 1:1 நீங்கள் 1:1 கூட எடுக்கலாம். நம்ம இப்போதைக்கு 1:2 வச்சுக்கலாம். 1:2 நான் வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் இது மார்க்கெட் கீழே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடோடைய டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட்
1 ஹவர் 1 ஹவரில் நம்மளுக்கு வந்து 1:2 ஹிட் ஆயிடுச்சு. 1:2 கிடையாது, இது நம்ம இன்னும் போயிருந்தால் 1:3 1:3 வரையும் போயிருக்கு மார்க்கெட். ஸோ இது ஒரு நல்ல ட்ரேட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஐசிடி சில்வர் புல்லட் கான்செப்டை நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ட்ரேடிங் கான்செப்ட் அது எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.